இனிய காலை வணக்கம். நான் வடிவேலன். நம்ம இன்னைக்கு 16 வகையான செல்வங்களில் அறிவு செல்வம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோவில் 5 கேஸ், அதாவது 5 வகையான நாலேஜ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். படிப்பறிவு, பட்டறிவு, கேட்டறிவு, பகுத்தறிவு, பண்பறிவு அப்படிங்கிற இந்த அறிவில் 5 வகையான அறிவுகள் இருக்குது. அந்த 5 வகையான அறிவுகளை எங்கெங்கே எப்படி எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு அந்தந்த அறிவுகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே போன மாதத்துலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இப்போது இந்த அறிவு செல்வம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாங்க. அறிவு செல்வம் அப்படின்னா என்னங்க? ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிறது, சரியான திறமை, உண்மையை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது, நல்லதை கேட்குறது, தீயதை விட்டுறது, எதை எங்கே எப்படி பேசணும் அப்படின்னு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பேசுகிறது, எங்கே எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது. இந்த மாதிரியான நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வை நம்ம எப்படி வெளிக்காட்டுறோம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு பார்த்திங்களா, இது பேர் தாங்க அறிவு செல்வம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அறிவு செல்வம் அப்படிங்கிறது நம்ம அந்த 5K சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போது படிப்பறிவு அப்படின்னு வர்றப்போ அந்த படிப்பில் நம்ம என்ன மாதிரியான அறிவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவான ஒரு சிந்தனை பார்வையோடு இருக்கணுங்க. கேட்டறிவு, கேட்டு கற்றுக்கிற விஷயம் எல்லாத்தையும் கேட்டு செய்கிறத விட நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்றிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மையோடு நம்மளுடைய அறிவை அதுக்காக பயன்படுத்தணும். எதை பார்த்தாலும் அறிவு கண்ணோட பாடுங்க. மனக்கண்ணோட பார்க்குறதுங்கிறது ஒரு வகை. பட் எதை நீங்கள் பார்த்தாலும் அறிவு கண்ணோட பார்க்குறதுங்கிறது இன்னொரு வகைங்க. என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறப்போ நமக்கு விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து தீர்க்கமாக முடிவு பண்ணி அந்த விஷயத்தை செய்யணும். கோவப்பட இடத்துல கோவப்படணும், கோவப்பட வேண்டியது இடத்துல தேவையில்லாத கோபங்கள் நம்ம தவிர்த்துக்கலாங்க. அவசரம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் மிகப்பெரிய பெத்த அறிவாளி அப்படிங்கிற அந்த அகங்காரம் வேண்டியதே இல்லைங்க. உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. ஏன்னா எதை நீங்கள் செய்தாலும் அதனை அறிவுக்கண்ணோடு செய்தால் இன்ற நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமையும். நன்றி, வணக்கம்.